ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 49. சுதர்மானுஷ்டானத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வரிசையில் நைஸ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும்ன்றார். இப்போ சுதர்மானுஷ்டானம்ன்றது முழுக்க முழுக்க கர்ம யோகத்துக்காக சொல்லப்பட்டது. உன்னுடைய இயல்புல வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ண, அது லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லாம பண்ணு அப்படின்னு. இப்போ முழுக்க முழுக்க கர்மம் அப்படிங்கிறத எப்படி செய்யணும்னு சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த சுதர்மானுஷ்டானம். ஆனா அது அல்டிமேட்லி என்னவா போய் முடியும்னா, செயல்களே இல்லாத ஒரு நிலையை உனக்கு அது செய்து கொடுக்கும். கர்மம் அற்ற ஸ்திதியை உனக்கு அது செய்து கொடுக்கும். நைஸ்கர்மிய சித்தி அப்படின்னா கர்மம் இல்லாத ஒரு ஸ்டேட். நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட். அது என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன், கேள்வி. பின்பு அந்யதா ஞானம் முழுவதையும் அவனை விட்டு விலகி போய் அவன் யதார்த்த ஞானத்தில் நிலை கொண்டவன் ஆகிவிடுகின்றான். அந்யதா ஞானம்னா நான் உடல், நான் மனம், நான் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயை உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்கின்ற இந்த ஞானம் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிக்குது. அவன் உண்மையான ஞானம் அப்படிங்கிறத நோக்கி அவன் பயணப்பட ஆரம்பிக்கிறான். இப்பவும் தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு போகல. பட் ஒரு முற்றிலும் மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பதை மறந்து ஒரு யதார்த்த ஞானத்தில் நிலை கொண்டவனாகி விடுகிறான். வீட்டில் நிறைத்து வைத்திருக்கும் ஜலத்தை எடுத்தெடுத்து செலவிட்டுக் கொண்டிருந்தால் அது ஆய்விடுதல் போலே முன் செய்து வைத்த கர்மங்கள் பலபோகத்தால் நசித்து ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அகங்காரம் அற்றுப் போயிருப்பதால் புது கர்மங்கள் ஏற்படுவதற்கு வழியே இல்லாமல் போகிறது. ஸோ அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறதுன்னா தியரட்டிக்கலா பரோட்ச ஞானம், பரோட்ச ஞானம்லாம் சொல்லுவாங்க. பரோட்சம் அப்படின்னா தியரட்டிக்கலா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்னா, இது எல்லாமே மாயடா, எதுவுமே இல்லை. நம்ம சுதர் மனுஷன் பெர்ஃபெக்டா பண்ணிட்டே வரான். ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணிட்டே வரும்போது அவனோட வாழ்க்கையில ஒரு அனுபவம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, இது எல்லாமே மாயன்ற ஒரு புரிதல் ஏற்படுது. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வைராக்கியம் வந்துடும் முதலே சொல்லியிருந்தாரு. வைராக்கியம்னா ஆசையற்ற தன்மை. ஸோ இதெல்லாம் வர வர என்ன ஆகுது அப்படின்னா, தியரட்டிக்கலா அவனுக்கு நான் இந்த உடல் மனம் புத்தியாக இருக்க முடியாது, நான் ஆத்மாவாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வர்றான். ஸோ இதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜலத்தை நீ யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா, வீட்டுல ஒரு தொட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா தொட்டில தண்ணி குறைஞ்சிட்டே தானே போகும். அந்த மாதிரி உன்னுடைய கர்ம இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லாம சுதர்மானுஷ்டானத்தை பண்ற. புதுசா கர்மங்கள் சேராது அப்படின்னா தொட்டில புதுசா தண்ணியை ஊத்தலைன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கர்மம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலன் வரும். அதை சந்தோஷமா ஏத்து ஏத்து ரசிக்க ஆரம்பிக்கிற. அப்போ அந்த தண்ணியை நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ கர்மம் நீ பண்ண 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 என்ன ஆகும்னா, அந்த தொட்டில இருக்கிற தண்ணி காலி ஆகிட்டே போகுது அப்படின்னா, இவன் ஏற்கனவே நிறைய கர்ம வினையை சேர்த்து வச்சிருப்பான். அந்த வினைகள் இங்க காலாவதி ஆகிட்டே வருது. புதுசா சேரவும் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேட்ல வரும்போது தான் என்னார் என்பதை அவனுக்கு தெளிவாக புரிகிறது. அப்ப ஆசையற்ற தன்மை, கர்மமற்ற தன்மை அந்த இடம் வரும்போது அவனுக்கு தான் யார் என்றே அவனுக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ புரிகிறதுன்னா தியரட்டிக்கலா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து குரு வர்றாரு அப்படிங்கிற விஷயம் வேற சொல்லியிருக்காரு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமா ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அகங்காரம் அற்று போயிருப்பதால் புது கர்மங்கள் ஏற்படுவதற்கு வழியே இல்லாமல் போகிறது. இப்படி பல போகத்தால அவனுடைய கர்மங்கள்லாம் நசித்து போனதுனால புதுசா கர்மங்கள் ஏற்படுவதற்கு வழி இல்லாமல் போகிறதாம். இவ்விதமாக கர்மங்கள் க்ஷீணமாக போன பின் குருவின் தரிசனம் ஏற்படுகிறது. இப்படி கர்மம் ஒளிந்தப்போ கர்ம யோகத்துல பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டு பிகம் ஞானி அப்படின்லாம் நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. ஸோ சுத்த சித்தி ஓரளவுக்கு அவனுக்கு பெர்ஃபெக்டா கிடைக்குது, ஓரளவு பக்தி பாவம்லாம் வருது அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வரும்போதுதான் குருவின் அருள் அவனுக்கு கிடைக்குது. தர்சனம் தானாகவே ஏற்படுகிறது. ராத்திரியின் நாடு ஜாமமும் கழிந்து போனபின் சூரியன் கண்முன் தோன்றி இருப்பது போலே, பழம் பறிக்க வேண்டிய காலம் வந்தபின் வாளை வளர்ந்து ஓய்ந்து போவது போலே, ஸ்ரீகுருவின் தரிசனமான பின் முமுட்சுவுக்கு கர்மங்கள் அற்றுப் போகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீகுருவின் தரிசனமான பின் அவனுடைய தியரிட்டிக்கல் நாலேஜ் பிராக்டிக்கல் நாலேஜா மாறிடுது. அவன் 100% முழுமையடைகின்றான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவனுக்கு எலிஜிபிள் டு ரிசீவ் தி நாலேஜ் வந்துருச்சு. அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது குருவின் தரிசனம் கிடைச்சு அவர் நீ தாண்டா பிரம்மம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது டக்குன்னு அவன் பிரம்மமாகவே மாறிவிடுகின்றான். எக்ஸாம்பிள் நல்லா குலை வாழை 10 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கொலையை தள்ளிடும் இல்லையா? மே டேக் டைம் பிகினிங்ல, பட் 10 மாசம் கழிச்சு அது முழுசா நமக்கு கை கிடைக்கிற மாதிரி. ராத்திரியின் 4 ஜாமம் முடிஞ்சதும் கண்டிப்பா உதயமாகத்தானே வேணும். அந்த மாதிரி இவனுக்கு அந்த சுதர்மானுஷ்டானத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இவன் பரிபக்குவம் ஆகிக்கொண்டே விட்ட காரணத்தினால் இங்கே கர்மமும் நசித்து போகின்றது, ஞானமும் ஏற்படுகிறது.
விளைவாக ஸ்ரீ குருவின் தரிசனத்தோடு முழுமையாக அவன் கர்ம விடுதலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்பு பௌர்ணமி திதி ஏற்பட்டவுடன் சந்திரனுடைய கலையின் குறைவு விலகி போவது போலே அந்த மூக்ஷுவுக்கு குரு கிருபையால் பூரணதை ஏற்பட்டு விடுகிறது. சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரி இருப்பானா, பௌர்ணமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான். அந்த மாதிரி இவன் வந்து எத்தனை குறைகளோடு இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த குருவரில் கிடைச்சதுக்கு அப்புறம், குரு தர்ஷனம் கிடைச்சதுக்கு அப்புறம் பூரண சந்திரனை போல அவன் பூரணமாகி விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மூக்ஷுவுக்கு குரு கிருபையால் பூரணதை ஏற்பட்டு விடுகிறது. அப்போது இருந்து கொண்டிருந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தின் கேவல அபாவ ரூபமான அபோதமும் குரு கிருபையால் நசித்து போய் ராத்திரியோடு இருட்டும் போய்விடுதல் போலே ஆத்மஸ்வரூப ஞானத்தின் கேவல அபாவ ரூபமான அபோதமும் அப்படின்னா அபோதம் அப்படி போதம், ஆத்ம போதம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்ம போதம் அப்படின்னா நாலேஜ், அபோதம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இக்னரன்ஸ். சரியா? அப்போ ஒரு அபாவ ரூபமான அப்படின்னு சொன்னா நான் ஆத்மான்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா ஆத்மான்னு பாவம் ஏற்படல அப்படின்னா ஃபீலிங் வரல, எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. தியரிட்டிக்கலா நான் வந்து ஆத்மான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நான் இக்னரண்டா தானே இருக்கேன். ஏன்னா அது பிராக்டிகலா அனுபவிக்கும் போது மட்டும் தானே எனக்கு முழுசா இக்னரண்ட் நீங்கிருச்சுன்னு சொல்லணும். அப்போ அந்த ஆத்ம ரூபமான ஞானத்தின் கேவல அபாவ ரூபமான அபோதமும், ஞானம் இருக்கு பட் பாவம் இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அது இக்னரண்ட் தானே அப்படின்னு சொல்றாரு. சோ அபாவ ரூபமான அபோதமும், அபோதம்னா இக்னரண்ட். அந்த இக்னரன்ஸ் எப்ப நசிக்குதுன்னா குரு வந்து நசிக்கிறாரு. குரு கிருபையால் நசித்து போய் ராத்திரியோடு இருட்டும் போய்விடுதல் போலே, ராத்திரியோடு ராத்திரி போக போக இருட்டும் சேர்ந்துதானே போகும். அந்த மாதிரி அவனுடைய அஞ்ஞானம் குரு கிருபையால் நசிந்து போகிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள், கர்ப்பிணியை கொன்றுவிட்டால் கர்ப்பமும் நஷ்டமாய் போவது போலே அந்த கேவல அபோதத்தின் வயிற்றில் கர்ப்பபிண்டம் போல் இருந்து கொண்டு கிரியாஜாதங்கள் அனைத்தும் காரணமாக இருந்த கர்மம் கர்த்தா காரியம் என்னும் திரிபுடியும் அந்த அபோதத்தோடு கூடவே நசித்து போவதால் கர்மம் சமூலமாக அற்றுப்போய் பூரணமான கர்ம சந்நியாசம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொன்றுவிட்டால் அந்த கர்ப்பிணி பெண் அந்த குழந்தையும் சேர்ந்து கொன்று விடுவதற்கு சமானமாகி விடுதல் போலே இந்த இக்னரண்ட் நசிச்சாலே இக்னரண்டால் வந்த திரிபுடிகள் கர்த்தா கர்மம் காரியம் என்று இந்த திரிபுடிகள் கூட சேர்ந்து நஷ்டமாகி விடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கர்ப்பிணிங்கிறது அறியாம கர்ப்பிணிக்குள்ள வளர்ற குழந்தைதான் இந்த கர்த்தா காரியா கர்மம் என்ற திரிபுடிகள். அப்போ எப்படி கர்ப்பிணியை கொண்டுட்டா அந்த ரெண்டையும் சேர்ந்து கொண்டதாகுமோ அந்த மாதிரி குருவருள் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய இக்னரன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. இக்னரன்ஸை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா அறியாமையை டிஸ்ட்ராய் பண்ண அதே சமயத்துல திரிபுடிகள் அப்படிங்கிறது சேர்ந்து அடியுது. அதன் விளைவாக பூரணமான கர்ம சந்நியாசம் ஏற்படுகிறது. திரிபுடிகள் இருக்கிற வரைக்கும் தான் ஆக்ஷன் பண்ண முடியும். திரிபுடிகளே அற்றுப்போன அந்த நிலை அவனுக்கு ஏற்பட்டு விடுவதால் அவனுக்கு பூரணமான கர்ம சந்நியாச நிலை ஏற்படுகிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்ப படிக்கிறேன், புரியும் பாருங்க. அபோதத்தின் வயிற்றில் கர்ப்பபிண்டம் போல் இருந்து கொண்டு சாரி கர்ப்பிணியை கொன்றுவிட்டால் கர்ப்பமும் நஷ்டமாய் போவது போலே அந்த கேவல அபோதத்தின் வயிற்றுனா இக்னரன்ஸின் வயிற்றில், அறியாமையின் வயிற்றில் கர்ப்பபிண்டம் போல் இருந்து கொண்டு கிரியாஜாதங்கள் அனைத்திற்கும் காரணமான சோ அறியாமையின் வயிற்றில் அந்த கர்ப்ப சிசு இருந்தது இல்லையா, அது கர்ப்பம் பிண்டம் போல் இருந்து கொண்டு எது இருந்தது, கிரியாஜாதங்களின் காரணமான கர்மம் கர்த்தா காரியம் என்னும் திரிபடியும் அந்த அபோதத்தோடு கூடவே நசித்து போவதால் கர்மம் சமூலமாக அற்று போய் பூர்ணமான கர்ம சந்நியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி சம்சார அனைத்துக்கும் ஆதி காரணமான ஆத்மஸ்வரூப விஷயமான அபோதம் நசித்து போகும்போது, சம்சாரம் அனைத்துக்கும் ஆதி காரணம் என்னவா, சம்சாரம் அனைத்துக்கும் ஆதி காரணம் அபோதம் அப்படின்னு அறியாமை, அஜ்ஞானத்திலிருந்துதான் உலகம் பிறந்ததுன்னு ஐ திங்க் 15th அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஞானேஸ்வரி படிக்கும்போது சொன்ன ஞாபகம். சோ அஞ்ஞானம் தான், அஞ்ஞான மூலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த உலக உற்பத்திக்கு காரணம்
அஞ்ஞானமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ என்னப்பா நீ, அப்போ உலக உற்பத்தி காரணம் அஞ்ஞானம்னா ஏன் நான் ஞானி ஆனதுக்கு அப்புறம் உலக உற்பத்தி இருக்காதா அப்படிங்கிறது டவுட் வரணும்னு அவசியம் இல்லை. அதாவது சொரூப ஸ்திதி அப்படிங்கிறது உண்மை ஸ்திதி. அது சத்சித்தாக இருக்கும்போது அதுல இம்பியூரிட்டிஸை போட்டாதான் நீ வந்து கேம் ஆட முடியும். ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாலே அந்த டைரக்டருடைய பியூரிட்டிக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் திரைப்படத்தையே நம்ம எடுக்க முடியும் இல்லையா? அதே அளவு பியூரா இருக்கும்போது வந்து எடுக்கிறதுன்றது சிரமமாவே போயிடும். சோ அந்த மாதிரி அறியாமையிலிருந்து பிறந்தது அப்படின்னா சுத்த சத்து சித்தாக இருக்கக்கூடிய இவனே தன்னை அசத்தாக, ஜடமாக, அசித்தாக என்றெல்லாம் உருவகம் பண்ணுகின்றான் எனும்போது அது அறியாமை தானே. ஒரு சுத்தம் தன்னையே அசுத்தமாக நினைப்பது அறியாமை தானே. அதுக்காக நினைச்சா கூட அது அறியாமையின் காரணமாகத்தான் உலகம் உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு ஃபீலிங்கை தான் வந்து ஞானேஸ்வரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. சம்சாரம் அனைத்துக்கும் ஆதி காரணமான ஆத்மஸ்வரூப விஷயமான அபோதம் நசித்து போகும்போது, ஆத்மஸ்வரூபம் அனைத்தும் நான் என்பதை மறந்து அது இக்னரன்ஸா மாறும்போது அந்த அந்த இக்னரன்ஸ் நசித்து போகும்போது திருஷ்ய ஜாதமும் பார்க்கப்படும் வஸ்துக்களின் கூட்டம் தனக்கு புறம்பான உலகம். திருஷ்ய ஜாதம் அப்படின்னா காண்பவன், காணப்படும் பொருள். அந்த காணப்படும் பொருளை தான் திருஷ்ய ஜாதம் அப்படின்னு சொல்றது. இருந்த இடம் தெரியாமல் அழிபட்டு போய் அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதுவே நான், அதுவே அவன், அதுவாகவே அவன் ஏற்கனவே இருப்பதால் தான் ஒரு மடுவில் விழுந்து முழுகி போவதாக சொப்னம் கண்ட ஒருவன் விழித்துக் கொண்ட பிறகு தன்னை ஜலத்தினின்று வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு உபாயம் தேடிக்கொள்ள வேண்டியதாக அவனுக்கு ஏற்படாத போதல் போன்ற ஒரு ஸ்திதி ஆத்மஸ்வரூபம் போதம் உண்டான அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் லிட்டில் டீட்டெயிலா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சம்சாரம் அனைத்துக்கும் ஆதி காரணம் ஆத்மஸ்வரூப இக்னரன்ஸ், ஆத்மஸ்வரூபமான அறியாமை. இது நசிச்சிடுச்சு அப்படிங்கிறப்போ அப்ப ஆத்மஸ்வரூபமே நான், இந்த உலகம் நான் அல்ல அப்படிங்கிற அந்த ஞானம் உதயமாகிவிட்டது அப்படின்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா திருஷ்ய ஜாதம் அனைத்தும் நசித்து போகிறது. அப்போ நான் வேற, அது வேற, நான் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு நான் பார்ப்பவன் அப்படின்னு பிரித்து பார்த்து அது இருக்கு அப்படின்னு நான் உண்மையை நம்பிட்டு இல்லையா, அது எல்லாமே அழிந்து போய்விடுகிறது. அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதுவாகவே அவன் ஏற்கனவே இருப்பதால், இங்கதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த திருஷ்ய ஜாதம் எல்லாமே அழிந்து போயிடுது அப்படிங்கிறப்போ இங்க அனைத்துமாக நானே இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு வருகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வேற இது வேறன்னு எல்லாத்தையும் வேற வேறையா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த திருஷ்ய ஜாதங்கள் இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. பட் ஒன்ஸ் இது வந்து இதெல்லாம் மாயை என்றவன் தெளிந்து நானே இங்கே அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற புரிதல் ஏற்படும் போது இங்கதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதுவாகவே அவன் ஏற்கனவே இருப்பதால் ஒரு மடு, அது எக்ஸாம்பிள் பாருங்க. தான் ஒரு மடுவில் விழுந்து முழுகி போவதாக சொப்னம் கண்ட ஒருவன் விழித்துக் கொண்ட பிறகு தன்னை ஜலத்தினின்று விடுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு உபாயம் தேடிக்கொள்ள வேண்டியதாக அவனுக்கு ஏற்படாது போய்விடுதல் போலே போன்ற ஒரு ஸ்திதி அவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கனவுல பயங்கரமான ஒரு மடுவுலாம் ஒரு பெரிய ஆற்றுல, அது கடல்ல விழுந்துட்டேங்க. சரியா? ஐயையோ நான் மூழ்கிட்டே இருக்கேன், ஐயையோ மூழ்கிடுவேனே அப்படின்ற பயங்கரமான ஒரு அச்சத்தில் இருக்கீங்க. டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. இப்ப முழிப்பு வந்த உடனே அந்த சம்சார துக்கம், அதாவது இந்த தண்ணியில மூழ்கி போய் கொண்டிருந்தேன் அந்த துக்கம், இதை நீ விளக்குவதற்கு நீ ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? செய்யணும்னு அவசியம் இருக்கா? தி மொமெண்ட் நீ விழித்ததுக்கு அப்புறம் எந்த முயற்சியும் இல்லாமலேயே நீ அதுவாகவே இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மஸ்வரூபமாகவே தான் நீ ஏற்கனவே இருக்க. ஆத்மா போதம் ஏற்பட்டவுடன் புதுசா வந்து நீ ஆத்மா ஆயிட்ட அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீ ஆத்ம போதம் ஏற்படாத நீ அஞ்ஞானியா இருக்கும் போதும் நீ ஆத்மாதான். நீ நீயாக ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். சோ அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம் எதுவோ, அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம், ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லைன். அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதுவாகவே அவன் இருக்க.
அவன் ஏற்கனவே இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி நாம அதை ஃபீல் பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணல, அதை உணரல. அப்படிங்கிறதுனால நம்ம ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் இல்ல அப்படிங்கிறத நீங்க உணரணும். நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்க, ஒரு சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியோட கலந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது தன்னை ஆடாக நினைத்துக் கொண்டது. ஆக்சுவலா அது ஆடாவே நினைச்சிட்டு இருந்தாலும் உண்மையில என்னது, சிங்கம் தானே. இந்த மாதிரி நீ ஆத்மாதான், நீ உன்னை என்னவா நினைச்சுக்கோ, நீ வேஷம் வேஷம்னு வேஷத்துல போய் சிக்கிட்டு இருந்தா கூட உண்மையில் நீ யாரு அப்படின்னா நீ நடிகன் தான், இல்லையா? அந்த மாதிரி நீ ஆத்மாதான், அது நீ 1000 வேஷங்களில் இருந்தாலும் நீ ஆத்மாதான் என்ற அந்த உண்மை நமக்கு வழங்கப்பட வேண்டும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த வேஷத்துல சிக்கினதுனால நீ ஆத்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த. அந்த வேஷத்துல சிக்கலைன்னா நீ சிக்கிட்டு இருந்தாலும் ஆத்மாதான். இதான் இங்க மெயினா சொல்ல வர்றாரு. நீ சிக்கிட்டு இருந்தாலும் அது ஆத்மாதான். அப்போ திஸ் ரியலைசேஷன் இஸ் வாட் யூ நீட். இப்போ இதுக்கு எந்த எஃபோர்ட் வேணுமா? நிஜமாவே தண்ணியில மூழ்கிட்டு இருந்தேன்னா ஏதாவது பல முயற்சிகள் பண்ணித்தான் நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஞானத்திற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணணும்? நான் அதுவாக இருக்கேன். நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்ததை ரைட்டா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்ச மாத்திரத்துல இவன் வித்தவுட் எனி எஃபோர்ட், பிசிக்கலா அவனுக்கு எந்த எஃபோர்ட்டும் இல்லாமலே அவன் தன்னை யார் என்பதை உணர்கிறான். இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. சோ முழிச்ச உடனே அவனுக்கு எந்த எஃபோர்ட்டும் தேவைப்படாதது போலே தான் உணர்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இங்க மெயினா சொல்ல வர பாயிண்ட்டுங்க. ஆத்மபோதம் உண்டானவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. பின்பு நான் என் சொரூபத்தை அறிந்து கொள்ளவில்லை, இனி அதை அறிந்து கொள்ள முயல்வேன் என்று நினைப்பதாகிய ஒரு துஸ்வப்பனம். அப்போ அந்த முயற்சி எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நான் தானே அது. இனி நான் என்னை அறிய போகிறேன் அப்படிங்கிற அந்த முயற்சி எதுவுமே அவனுக்கு இல்லாமல் போகிறது. அறிகிறவன் அறியப்படும் வஸ்து என்று இரண்டும் அற்ற ஞான சுரூபமாகவே அவன் ஆகிவிடுகின்றான். முகத்தின் பிரதிபிம்பத்தோடு சேர்த்து கண்ணாடியை அப்புறப்படுத்தி வைத்த பின், வீரர்களுக்குள் சிறந்தவனே, பார்த்து கொண்டிருந்தவன் பார்ப்பது என்னும் செயல் அற்றவனாக எப்படி மிகுந்து நிற்பானோ அப்படியே அறியாமை அற்றுப்போவதோடு கூட அறிதலும் அற்றுப்போய் ஒரு செயலும் அற்றவனாக அவன் அந்த ஆத்ம ஞானி கேவல ஞானமாகவே நின்று விடுகின்றான். இது கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க, நல்லா கவனிங்க. வீரர்களுக்குள் சிறந்தவனே, பார்த்து கொண்டிருந்தவன் பார்ப்பது என்னும் செயல். இப்போ கூட இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு டேப் இருக்கு. அதுல கண்ணாடி மாதிரி இப்ப நான் தெரியுறேன். இதே கண்ணாடி முன்னாடி வச்சா எப்படியோ அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. சரியா? கேமரா வழியா தெரியுறேன், கண்ணாடி வழியா தெரியுறேன், ஒண்ணுதானே. அப்போ இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்தல் என்ற செயல், அங்கே கண்ணாடியில தெரிய என்னுடைய உருவத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டோம், இந்த டேபையே தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டோம். பிரதிபிம்பித்துக் கொண்டிருந்த அந்த உருவமும் கண்ணாடியும் ரெண்டும் இப்ப இல்ல. இப்ப மிகுந்து இருப்பது நான் மட்டுமே தான் இருக்கின்றேன். ஆக்சுவலா நான் மட்டும்தான் இருந்தேன். முதல்லையும் நான் மட்டும்தான் இருந்தேன். இங்க முன்னாடி கண்ணாடியில இப்ப நான் முன்னாடி நான் என்ன பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அங்க உண்மையிலேயே யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? நான் பேசுற மாதிரியே அது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா? அப்படின்னா உண்மையிலே எதுவுமே இல்லதான். ஆனால் அது உண்மை என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டோம். இன்றைய கேள்வி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவறாக நாம் நினைத்ததுதானே தவிர உண்மையில் அங்கே இருப்பது நான் மட்டுமே. அங்கே பிரதிபிம்பத்து தருகின்ற அந்த தோற்றம் எல்லாம் வெறும் தோற்றமே. ஆக்சுவலா தோற்றம்ங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் அது தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. பார்த்து கொண்டிருந்தவன் பார்ப்பது என்னும் செயல் அற்றவனாய் எப்படி மிகுந்து நிற்பானோ அப்படியே. இப்ப இந்த 2 செயல் இல்லாம நான் இருக்கேன் இல்லைங்க. இப்போ நான் வந்து அதை பார்த்தாதான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? பார்த்தல் என்ற செயலும் என்னை நான் பார்த்துதான் உணர வேண்டும். தேவையே இல்லை இல்லையா? நான் வந்து என் கண்ணாடியில பார்த்தாதான் நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுமா? whatever feel I have that automatically I will experience இல்லையா? அதான் நான் வந்து கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கா இருக்கு. பிகாஸ் ஐ ஆம் தட் இல்லையா? நானே அதுவாக இருக்கும்போது அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன இருக்கு? இப்ப நீ பண்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்றேங்கிறத நான் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா நான் உணர்றது தானே என்று அவர் சொல்ல வருகிறார். சோ அப்படியே அறியாமை அற்று போவதோடு கூட அறிதலும் அற்று போய், இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட்.
அறியாமை அற்று போகிறது. அதுவும் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருந்தது. அதுவே நான் என்று தவறாக, அதாவது பிரதிபிம்பத்தை நான் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த அறியாமை அற்று போகிறது. அறியாமை அற்று போனவுடன் அங்கே மிகுந்து நிற்பது நான் என்பதால் அறிதலும் அற்று போகிறது. ஏன்னா நான் அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே இல்லை. இப்போ அறியாம போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா நான் தானே இருக்கேன். இனி என்ன அறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அறியாமை நீக்கினாலே போதும். நான் தான் அது என்ற இந்த அறிதலாகவே நான் மாறி விடுகின்றேன். அதற்கு பிறகு அறிதல் என்ற பேச்சு அவசியமற்ற பேச்சாக விடுகிறது. அறியாமை நீங்கும் அதே வேளையில் அறிதலும் நீங்குகிறது. அம்பத்தனம் போல டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ்க்கு அப்புறமா டிஸ்ப்ரூவிங் தி நாலேஜ் சொல்லியிருப்பார். ஸோ அறியாமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் இல்லை. அறியாமையே இல்லைன்னா அறியாமையை போக வேண்டிய அறிவதற்கு அப்படின்னு அதுல கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட அதுல லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அறிதலும் அற்று போய் ஒரு செயலும் அற்றவனாக அந்த ஆத்ம ஞானி கேவல ஞானமாகவே நின்று விடுகிறான். அந்த நிலையில் இயற்கையாகவே ஒரு விதமான செயலும் இல்லாமல் போவதால் அவன் எல்லா அத்தார் நைஷ்கரியம் படைத்தவன் என்று விவகரிப்பார்கள். ஸோ ஒன்ஸ் அந்த ஆத்ம சுரூப ஞானத்தை நீ எய்துவிடும் போது உனக்குன்னு எந்த விதமான செயல்களும் இருக்காது. அதை நைஷ்கர்மிய சித்தி என்று அழைக்கிறார்கள். ஸோ பிகினிங்ல கர்மயோகமா சுதர்மானுஷ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது யூ நீட் டு ஹேவ் a lot of duties. கண்டிப்பாக கர்மா உனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த ஸ்திதியை நீ அடையும் போது உனக்கு நைஷ்கர்மிய சித்தி கிடைத்து விடுகிறது. ஆத்ம ஞானம் எப்ப ஏற்படுதோ அக்கணமே நீ நைஷ்கர்மிய சித்தி அடைந்தவன் ஆகிவிடுகின்றாய். சமுத்திரம் ஒரு மாடுமே இல்லாமல் எப்போதும், சமுத்திரம் ஒரு மாறுதலும் இல்லாமல் எப்போதும் தன் சொரூபத்தோடு இருக்கும் போதே காற்று வீசுவதால் அதன் அலைகள் உண்டாகி காற்று ஓய்ந்து போவதால் அலைகள் இல்லாமல் போவது போல் அவன் சொரூபத்தில் விகாரங்கள் உண்டாக முடியாத ஒரு ஸ்திதி ஏற்பட்டு விடுகிறது. இதுவே நைஷ்கர்மிய ஸ்திதி ஆகும். மனதுல பட்டு பிரதிபலிச்சாதான் இங்க செயல்கள் நடக்கின்றது. காத்து கடல்ல அடிச்சாதான் அங்கு செயல்கள் போன்ற ஒரு கடல் திடீர்னு பார்த்தா அலைகளாக மாறிடுது. உண்மையில அது அலைகளாக இல்ல, கடல் தான் அது. அது அலைகளாக தென்பட்ட போதும் அது உண்மையில் கடல் தான். அது அது எதனாலப்பா திடீர்னு அலைகளாக மாறியது அப்படின்னு கேட்டா, அது காற்று அதில் மேல் பட்டதன் விளைவாக அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இங்க இந்த காற்று அப்படிங்கிறத நீங்க மனம்னு வச்சுக்கலாம். இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த மனதிலே பட்டதால் அது கர்மத்தோடு இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் தான் ஆத்மா என்று உணர்ந்து விட்ட பிறகு தான் மனம் அல்ல, மனம் ஒரு ஜடம், நான் மனம் அல்ல, நான் ஆத்மா என்று உணர்ந்த மாத்திரத்தில் அங்கே செயலுக்கு வேலை இல்லாமல் போகிறது. காற்று வீசுவதால் அலைகள் உண்டாகுது. இப்ப மனமே இல்லை, மனமே இல்லைன்னா காத்தே வீசலைன்னா ஆட்டோமேட்டிக்கா கடல் கடலாகத்தான் இருக்கும். அங்கே அலைகள் தென்படாது, செயல்கள் தென்படாது அப்படின்னு அர்த்தம். இதுவே நைஷ்கர்மிய சித்தி ஆகும். இந்த நிலையை பெற்றிருப்பதே சர்வ சித்திகளையும் விஞ்சினதும் அதை தாண்டி இருப்பதாய் வேறொன்று இல்லாதமானால் பரம சித்தியாகும். இருக்கிற சித்தியிலேயே பெரிய சித்தி எதுன்னு நைஷ்கர்மிய சித்தி தானா. இருக்கிற சித்திகளை எல்லாம் விஞ்சினதும் அப்படின்னு என்னமோ அஷ்டமா சித்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆகாயம் உயரத்துக்கு போகலாம், அணுவாவ சுருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அஷ்டமா சித்திகளை பத்தி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சித்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அது நைஷ்கர்மிய சித்தியை தான் சொல்லணும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. அனைத்து சித்திகளையும் மிஞ்சினதும் அதை தாண்டி இருப்பதுமான வேறொன்றில்லாதமான பரமசித்தியாகும். பரமசித்தியாகும். ஒரு கோவிலை கட்டுவதில் கலசம் வைத்து விடுவதே முடிவான வேலையாய் போய்விடுவது போலே. திஸ் தி ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கறத அடுத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றாரு. கலசம் வச்சிட்டோம்னா அதுக்கு மேல கோயில் கட்ட வேண்டிய வேலை இல்லை. கோயில் கட்டி ஃபைனல் ஸ்டேட் கலசம் வைப்பது. தங்கத்தை புடம் போட்டு சுத்தம் செய்யும் வேலை அது 16 மாற்று தங்கம் வரைக்கும் தான் புடம் போட்டு அது மாற்ற முடியும். அதுக்கு மேல எல்லாம் பியூரிஃபை பண்ணவே முடியாது. ஸோ தேர்ஃபோர் 16 மாற்றுள்ளதானவுடன் முடிந்து போவது போலே தன் சொரூப விஷய அபோதம்னா அறியாமை அற்று போய் தன்னை அறிதல் என்பதையும் விழுங்கிவிட்டு இருப்பதான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் அதை தாண்டி சாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இல்லாததான பரமசித்தி ஏற்பட்டு விடுகிறது. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஸ்திதி. அறியாமையும் நசிக்கணும், அறிவும் நசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆத்ம சித்தி என்ற இந்த நிலையில் சகல பாக்கியங்களுக்கும் நிதி என்று சொல்லத்தக்க எவனோ ஒருவன் குரு கிருபை ஏற்படும் காலத்தில் இருப்பு கொள்ள பெறுகிறான். குரு கிருபையால சாதிக்க பெறுகின்றான். சோ ஃபர்ஸ்ட் சுதர்மானுஷ்டானத்துல ஆரம்பிச்சாரு, அதன் விளைவாக குரு கிருபை கிடைக்குது. அதன் விளைவாக நீ
ஒரு ஞானியாகவே மாறிவிடுகின்றாய் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.